வணக்கம் திரு. வணக்கம் 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 வணக்கம். டீ சாப்பிட்டு வந்துடுறேன். பொதுவாக எந்த உறவு முறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்பா மகன், அம்மா பொண்ணு, அல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப், காதலன் காதலி, இவங்க எல்லா உறவுலையும் காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அன்பு. இந்த அன்புங்க ஒரு விஷயம் காமனா இருந்தாலும் இந்த அன்புங்க விஷயத்த வெளிப்படுத்தவா வெளிப்படுத்த வேணாமா அப்படின்னு நினைக்கிற ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு பக்கத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா அன்பு அலாதியா இருக்குன்னா அதை வெளிப்படுத்த வேண்டியதானே முடியாது. இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா அன்பு இருக்கு, அதை வந்து நான் கண்டிப்பா காட்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்கு. எனக்குள்ள இருக்க அன்பை நான் வந்து எனக்குள்ளே வச்சுக்கிறேன், அவங்களுக்கு ஒன்று தேவைன்னா நான் அங்கே நிற்கிறேன். எல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். நீங்க எல்லாரும் வந்து எனக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்றவங்க, உங்களுக்கு எதனால அன்பை வெளிப்படுத்த தெரியல அல்லது வேணாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு அன்பு இருக்கு, நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பல, அல்ல தெரியல. பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சார் லவ் காட்டுவேன். சரி, மத்தவங்க கிட்ட காட்டி என்ன ஆக போகுது? நத்திங். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். இப்போ உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? சிஸ்டர் ஒருத்தர். சிஸ்டர் ஒருத்தங்க. உங்க அப்பா அம்மா தவிர வேற லவ்வே காட்ட மாட்டீங்களா? அவங்க கிட்ட காட்டி என்ன ஆக போகுதுன்னு கேக்குறேன் சார். ஒரு இப்போ எதனா ப்ராப்ளம்னா வந்து பக்கத்துல நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, எம்ஏ மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. இல்ல நான் என்ன உங்க அப்பா அம்மா கிட்ட ஏன் அன்பா இருக்குன்னு கேட்கும்போது பிளட் ரிலேட்டிவ் அன்பா இருக்கு, நீங்க சிஸ்டர் கிட்ட அன்பா இருக்கீங்க கேட்டா பிளட் ரிலேட்டிவ் அன்பா இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இஸ் நோ மோர் பிளட் ரிலேட்டிவ். சோ அவங்க கிட்ட ஏன் அன்பா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு கேக்குறேன். சோ அவங்க எதனா தேவைன்னா கண்டிப்பா வருவாங்க, ஆனா ரிலேஷன் வர மாட்டாங்க. திருப்பி சொல்லுங்க. தேவனா வருவாங்க சார். திருப்பி சொல்லுங்க. தேவனா வருவாங்க. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொன்ன, அதான் திருப்பி ஓ அந்த திருப்பியா? யார் வருவா சொல்லுங்க? உங்க அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம், ஏஜ்க்கு அப்புறம், when they are no more. அப்ப friends வருவாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நிறைய குடும்பம் நடத்துவீங்க. நீ குடும்பம் நடத்துக்கு பேசிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவ நீ? எந்த பயனும் இல்ல. ஸோ என்னோட சொந்த அக்கா அவங்க வந்து 5 இயர்ஸாக ஒருத்தவங்களை லவ் பண்ணாங்க. ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பிரஷனால எல்லாமே அன்பு வெளிப்படுத்துவாங்க, கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. டைம் ஸ்பெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க 2 பேருக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க. அப்போ எங்கள் அக்கா என்கிட்ட வந்து கேட்டதுன்னா, நான் அவ்வளோ அன்பா இருந்தேனே, ஆனால் இப்போ நான் வந்து இது லூஸ் பண்ணிட்டேன். அதான் வாழ்க்கை. உங்களுடைய அலாதியான அந்த அன்புல ஏமாற்றப்பட்டிருக்கலாம்ல, அப்படி ஏமாற்றப்பட்டேன்னு சொல்றவங்க யாரு? சார் எல்லாருமே ஏமாந்துரும். திருப்பி உங்களுக்கு கிடைக்குது எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அலாதியான அன்பை கொடுத்துருப்பீங்க, நீங்க ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அப்படியான சம்பவம் என்னன்னு கேக்குறேன். அது சம்பவம்ல சருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட லவ் தான் சார். நான் வந்து அவர் அன்பை வெளிப்படுத்துறப்ப என்ன திஸ் இஸ் லாங் டிஸ்டன்ஸ் லவ். ஸோ நான் அன்பை எவ்வளோ வெளிப்படுத்திருக்கேன். நான் வந்து இது என்னோட ரியல் லைஃப்ல நடந்தது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க கண்ண முடிக்கலாம். ஐயோ இது நல்லா இருக்கு. ஈவினிங் 4 o'clock ட்ரெயினுக்கு மார்னிங் 10 o'clock இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணி அவங்களுக்காக அவங்க கண்ணை பாக்குறதுக்கோசமே நான் வந்து அங்க போய் நின்னேன். ஆனா எனக்கு அந்த லவ் அந்த கிடைக்கலன்னா எனக்கு வேண்டாம். அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கல எனக்கு அது தேவையே கிடையாது. நான் கொடுக்குறேன், எனக்கு அதுல சந்தோஷம் இருக்கு, நான் அதுல சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே? நான் வந்து ரொம்ப கேர் பண்ணிடுவேன் சார். ரொம்ப வந்து அப்படின்னா அளவே இல்லாம அன்பை கொடுத்துட்டேன். நீங்க சொல்லுங்க, லவ் பண்ணும்போது அளவே இல்லாம அன்பு நீங்க எதை அப்படி சொல்றீங்க? எதை அளவே இல்லாம அன்புன்னு சொல்றீங்க? அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. சாரி அழுவுடா எருமை மாடு. முன்னாடி வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்க போகும்போது இங்க வரும்போது எல்லாத்தையுமே வந்து அவங்களே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நான் இங்க போறேன், இங்க இருக்கேன், நான் அம்மா கூட இருக்கேன், நான் ஃபங்க்ஷன் போறேன். நீங்க எதிர்பார்ப்பீங்க? அவங்க சொன்னாங்க என்கிட்ட. நான் எதிர்பார்த்தது கிடையாது, அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உம்மள சோக்கு கேக்குதா கோபி? ஒரு பார்ட் ஆஃப் 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமே அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு. அவங்க சொல்றது எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து எனக்கு முன்னாடி பழகிறதுனால நான் கேட்க ஆரம்பிச்சேன், ஏன் முன்னாடி இது சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இப்போ சொல்ல மாட்டேன்? இந்த மேரேஜ்னு ஒரு கிட்ட வர்றப்போ வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னு தெரியல, நான் வந்து சந்தேக பிடிக்கிறேன், வந்து டவுட் படுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிரேக்கப் ஆயிடுச்சு சார். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒவ்வொரு டைம்ல நீங்க மேரேஜ் நோட்டி வரும்போது கமிட்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கலாம். அந்த ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்களே கூட கொஞ்சம் அழகி இருக்கலாம். நான் அழகி தான் சார் இருந்தேன். நான் வந்து நான் பேசுறது இல்ல. ஒரு சூழ்நிலையில போகிறப்போ அவங்க வந்து பெஸ்டின்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தவங்க வந்தாங்க. பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. புரிஞ்சிருக்கீங்க, ஓவர் கேர் பண்ணிருக்கீங்க. பட் அவங்க வந்து சேம் உங்களை மாதிரி அவங்க கேர் பண்ணாததான் இவ்வளவு மிஸ்டேக்ஸ் காரணம். பட் இப்போ நீங்களே தான் சொல்றீங்க ஓவர் கேர் நான் தான் பண்ணிருக்கேன். நான் தான் பண்ணிருக்கேன் சார். ஓவர் கேர் நான் பண்ணி அங்க இருந்து எனக்கு கொடுக்கல. ஆனா ஏமாளி பயமாவும் இருக்கு சார். ஏமாந்துட்டு போறோம் சார். அவ்வளவு விவரமா இருந்து என்னத்த பண்ண போறோம்? இப்போ ஓவர் ப்ரொடக்டிவ் பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஓகேவா? இப்போ பொதுவா ஒரு உமன் சைடுல இல்ல சார், யூசுவலா பொண்ணுங்களுக்கு வந்து இந்த காலத்துல ஓவர் ப்ரொடெக்டிவ் பாய் ஃப்ரெண்ட் தேவையில்லை. அடே பேயில போமா இலே. எங்களை பொறுத்தவரை அது டார்ச்சரா தான் சார் தெரியும். மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் நல்லா இருக்கும். சரி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கான், ஓகே நம்மள கேட்டுட்டே இருக்கான், இங்க போறியா அங்க. ஒரு கட்டத்துல அவங்க வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க. பட் வாண்டடாவே என்ன சும்மா நைன்னு ஃபோன் பண்ணி இங்க போனியா அங்க போனியா, எனக்கே என்னை பாத்துக்க தெரியாதா? பட் ஆனா இதை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. சொன்னது அவங்க தான், இந்த சூழ்நிலை கொண்டு வந்தது அவங்க தானே. அதெல்லாம் உங்க மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். ஸ்டார்டிங்ல அதெல்லாம் தான் உங்களுக்கு காதலா இருந்துச்சு, இப்போ அப்படியே டாக்ஸிக்கா மாறிச்சுன்னு கேக்குறாங்க. ஒரு லவ்வுக்குள்ள ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போறாங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த ஜோஷ் இருக்கத்தான் சார் செய்யும். நீங்க என்ன பண்ணாலும் பிடிக்கும், அந்த பையனுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் பிடிக்கும். அப்ப புரியல, இப்ப புரியுது.
இப்ப புரியுது. அங்க வந்து அன்பு இருக்கும். ஆனா நீ சார் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன் திருப்பி ஒட்டி இருக்கும். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா அவங்க பிரிந்தது வந்து உங்களோட அளவு இல்லாத லவ்லான இல்ல, இன்செக்யூரிட்டி. என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பர்சனலா எந்த ஒரு விஷயமே வராது. பட் எனக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வருது அப்படின்னா என்னோட சரௌண்டிங்ல இருக்கிறவங்கள சுத்தி தான் சண்டை வரும். சோ அப்படின்றப்போ பெரிய சண்டையாகி டைவர்ஸ் வரையும் போயிடுச்சு. பேட் டைம். தேங்க்யூ. டைவர்ஸ் வரையும் போயிட்டு 2 இயர்ஸ் பிரிஞ்சு தான் சார் இருந்தோம். ஆனா இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா ஓகே அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு நானும் என்னோட ஹஸ்பண்ட் சைடுல இல்ல அவ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்தனால மட்டும்தான் இப்ப மறுபடியும் சேர்ந்து வாழ்றோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். 2 இயர்ஸ் பிரிஞ்சிருந்தோம். ஒரு கான்டாக்ட் கூட இல்ல. சொல்ல அட்டெண்ட் பண்ணிட்டேன். அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அந்த அளவுக்கு அவங்க மேல அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஸோ அப்படி இருந்தும் 2 வருஷம் பிரிஞ்சிருந்து டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு இப்போ சேர்ந்து வாழ்றோம். ஒரே ரீசன் என்னன்னா லவ் மட்டும்தான். உங்களுக்கு இருந்த அன்புங்கிறது நோய், அவங்க அன்புங்கிறது மருந்து. ஐயோ அம்மா, என்ன பை கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? என்ன தயக்கம்? ஏன் அன்பை வெளிப்படுத்துறதுலையோ இல்ல ஒருத்தர சோஷியலா பழகுறதுலயோ ஏன் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு? லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஓவர் ஷேரிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. லைக் எதுனாலுமே எல்லார்கிட்டயும் வந்து ஷேர் பண்றது அந்த மாதிரி. உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? ஸோ வீட்லயே வந்து பெருசா வந்து இப்படி யார்கிட்டயும் வந்து பேசாத, லைக் ஓவரா வந்து ஷேர் பண்ணாத, அந்த மாதிரி தான் அவங்க நல்ல இன்டென்ஷன்ல சொன்னாங்க. நான் எப்படி அதை எடுத்துக்கிட்டேன்னா ஓகே நம்ம பேசாமலே இருந்துடலாம். அது எப்படி ஆக ஆரம்பிச்சுன்னா போக போக அது ஒரு பழக்கமா மாறிச்சு. எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. அது வந்து நமக்கு கம்ஃபர்ட் சோனா மாற ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் தேவைன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுவோம், ஏதாச்சும் தேவைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதை தாண்டி இப்போ நம்ம திடீர்னு ஒருத்தங்களை பாக்குறோம், எனக்கு பாக்குறவங்களா இருக்கும், அவங்கள பார்த்து சிரிக்கிறதோ இல்ல எப்படி இருக்கீங்க எதுவும் கேட்கறதுக்கு அது டக்குன்னு வந்து வராது. அதுக்கு பேர் வந்து அன்பே இல்லைன்னு கிடையாது, பட் அதை வெளிப்படுத்த கரெக்டா தெரியல. அதுதான். ஓகே, உங்களுக்கு அன்பு இருக்கு ஆனா வெளிப்படுத்த தெரியலங்கிறீங்க. தெரியல. என்னங்க இது? சொல்லுங்க என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். பொது இடங்கள்ல நடக்கிறது எது வந்து குழந்தைங்கள மற்றவங்கள பாதிக்குது நினைக்கிறீங்க? நான் வந்து டெய்லியுமே ஈவினிங் வாக்கிங் போவேன் சார். அதனோட வழக்கமாவே நான் வச்சிருக்கேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சிறுவர் பூங்கான்னு போட்டிருக்காங்க. உட்கார்றதுக்கு முதியவர்களும் வாக்கிங் வராங்க. அவங்க வாக்கிங் நடந்துட்டு உட்காருன்னு நினைப்பாங்க. ஆனா ஒவ்வொரு இந்த சேர் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல அதுல 2 பேரா உட்காடுறாங்க சார். உட்காந்துட்டு இடுப்புல கை போடுறது, தோல்ல கை போடுறது, அந்த ஹக் பண்றது அப்படிங்கும்போது அந்த முதியவர்களுக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. குழந்தைங்க சர்க்கஸ்ல ஆடுறாங்க, அவங்க அதை பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க. டேய் என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அப்ப அந்த குழந்தைங்க வளரும் போது என்ன நினைப்பாங்க? சோ இப்படி பண்ணணும் போல, இப்படி இருக்கணும் போல அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த பொது இடங்கள்ல அன்பை காட்டுறது, அதாவது அதிகமா அன்பை காட்டுறது அவசியம் இல்லாத ஒன்று சார். கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங் எப்பவுமே வந்து ஃபாதருக்கு மதர் அண்ட் ஃபாதருக்கு சன், ஃபாதர் டாட்டர் இந்த மாதிரி பரிமாறிப்பாங்க. அது எப்பவுமே செக்ஷுவல் இதுல வரல. அது வந்து அன்பு சார். சிறுவர் பூங்கால ஒரு லிமிட்ல தான் இருப்பாங்க. லைக் தோல் மேல கை போட்டுக்கிறது அதெல்லாமே ஓகேவா. சோ அந்த இடத்த நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். தே ஆர் ஷோயிங் தேர் லவ். எவனோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ ஒரு பப்ளிக் ஒரு இடத்துல சண்டை நடக்குது ஓகேவா, பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள எத்தனை பேர் உங்க பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க? நீங்களும் நின்னு உங்க பசங்களோட அந்த சண்டை பாத்திருப்பீங்க. இது நியாயமே இல்லடா. இன்னைக்கு நானும் ஹஸ்பண்ட் என் குழந்தை முன்னாடி கிஸ் பண்றது அக் பண்றதுக்கு நாங்க சலிச்சுக்கிறதே இல்லை. ஏன்னா என் குழந்தை நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், எங்க அம்மா அப்பா ஹாப்பியா இருக்காங்க, நான் பார்க்கணும். நீங்க எல்லாம் உங்க குழந்தைங்களை பத்தி பேசுறீங்க. நான் மதுரைக்குள்ள குழந்தைங்களுக்கு கதை சொல்ல போறேன். நான் 100 ஸ்கூலுக்கு மேல நான் கதை சொல்லியிருக்கிறேன். எந்த குழந்தைகளா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இருந்து இன்னைக்கு நேரம் பாத்தீங்கன்னா இப்போ போய் நான் ஒரு மாரல் ஸ்டோரி சொல்ல போறேன், ஒரு ஆண் பெண் நட்பை பத்தி சொல்ல போறேன்னா அவன் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறான். அண்ணே ஆண் பெண்ணா கட்டி பிடிச்சிக்கிறதானேன்னு கேட்கறான். வலிக்கலையே. பப்ளிக்ல நீங்க 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க உங்க அன்பை பரிபாருங்கிற பேர்ல நீங்க ஹக் பண்றது, கிஸ் பண்றது, அதை தாண்டி சில சேட்டைகள் பண்றத பப்ளிக்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நான் சொல்றேன். Hug and kiss didn't come in sexuality first. இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. உங்க நாலேஜுக்கு இட்ஸ் நாட் செக்சுவல். நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களோட ஏஜ் மெச்சூர்டுக்கு அது உங்களுக்கு மெச்சூர்டா தெரியும். பட் சில்ட்ரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அது மெச்சூர்டா தெரியும். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுங்க சார், எது செக்சுவாலிட்டி எது வந்து அன்பு அப்படினு சொல்லி கொடுங்க. பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிராமா. ஆக்சுவலா வந்து லவ்ன்றது பர்சனல் சார். பப்ளிக் பார்க்ன்றது இட்ஸ் ஃபார் பப்ளிக். உங்களோட பர்சனல் அங்க போயிட்டு பண்ற ஒரு விஷயமே கிடையாது. சோலி முடிச்சு